ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. அது என்னென்னு பார்க்குறீங்களா? 90s கிட்ஸுக்கு பிடிச்ச புளி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி மிட்டாய் செஞ்சு ஒவ்வொரு மிட்டாய் வந்து நானும் சொல்லி விற்பாங்க. அந்த மிட்டாய் தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாமுங்க. புளிஜாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி கருப்பு புளி வந்து நான் எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கரெக்டாக 1/4 கிலோ புளி. அது வந்து ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா போதுங்க. பார்த்திங்கன்னா மழையெல்லாம் வருது. இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. புளிஜாம் ஒரு அரை மணி நேரம் இந்த புளி ஊறட்டுங்க நல்லா. அப்போ தான் புளியில் உள்ள அந்த பசையெல்லாம் வந்து இந்த தண்ணியில் வந்து திக்காக வரும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க. புளிஜாமு செய்கிறதுக்கு வந்து சூப்பராக அடுப்பத்தை வச்சாச்சுங்க. மழை பெஞ்சதுனால விறகு வந்து நெருப்பே பிடிச்சி எரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க. நம்ம வடை சட்டி வந்து காஞ்சிருச்சுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தேவையான அளவு. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்குறேங்க. வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. மண்டை வெல்லம் போடுவாங்க, நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை போட்டிருக்குறேங்க. சர்க்கரையை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க. பாருங்க, புளி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம வந்து புளியை வந்து கரைச்சிக்கலாம். பாருங்க, நமக்கு ஊற வச்ச புளி வந்து சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரைக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது வந்து கருகிற மாதிரி இருக்கும், அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா உருகி வருதுங்க. நல்லா சர்க்கரை உருகி வரட்டுங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஊற வச்ச புளி வந்து எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கரைச்சிக்கணும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சர்க்கரை தண்ணியில் வந்து புளி கரைசலை வந்து சேர்த்தியாச்சு. இது நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ இந்த புளி பிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புளி பிப்பெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்ச 1/4 கிலோ புளி வந்து எந்த அளவுக்கு நல்லா சர்க்கரையாக கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் வந்து புளி பசையே இல்லை, அதனால நான் வந்து மிக்சியில் அரைக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த விழுதை வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து வேண்டான்னு தோணுது, அதனால நான் போடலைங்க. புளிஜாம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணுங்க. விறகு தாங்க எரியவே மாட்டேங்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விறகே எரிய மாட்டேங்குதுப்பா. அப்பா பாருங்கள் எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு. எங்கள் அப்பா இது சுண்டுறதுக்கு நைட்டு 8 மணி ஆகும் அப்படிங்கிறாரு. விறகு இருந்ததுன்னா சீக்கிரமாக சுண்டிருப்பா. விறகெல்லாம் நனைஞ்சிருச்சே மழையில். பார்த்திங்கன்னா ரசம் மாதிரி இருக்குது. இதை சுண்டி நம்ம அப்படியே திக்காக கொண்டுட்டு வரணுங்க. நல்லா சுண்டட்டுங்க. இது விறகு வேறு எரிய மாட்டேங்குது. எரிஞ்சுன்னா பிரச்சனையும் இல்லை. நல்லா சுண்டி வருதுங்க. பார்த்திங்கன்னா தெரிக்குதுங்க, பக்கத்தில் உட்கார முடியல, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குதுங்க. பாருங்க, அப்படியே சுருக்குன்னு படுது கை காலில் எல்லாம்.
பாருங்கள் கருப்பாக எப்படி இருக்குது வருங்க. எவ்வளோ தண்ணியாட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் திக்காக ஆகணுங்க, கெட்டியாக ஆகணும். நமக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் போட்டுடலாங்க. பாருங்கள் வரமிளகாத்தூள் போடுறேன் நான். மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டி விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். நான் வந்து இவ்வளோ வரமிளகாத்தூள் போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. புளிப்புக்கு காரம் போட்டால் நல்லா இருக்குங்க, தெறிக்குது கிளறதுக்கு இல்லாமல். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு சுண்டி வந்துருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு ருசி எந்த இனிப்பு செஞ்சாலும் உப்பு சேர்த்துவோம் இல்லைங்க, அது மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்மளோட புளிஜாமு 90 கிட்ஸ் புளிஜாமு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு திக்காயிருச்சுன்னு பாருங்கள். அப்படியே இது கிளற கிளற அதோட வாசம் செமையாக இருக்குங்க. வாசம் மட்டும் இல்லாமல் அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அது காரம் போட்டதுக்கு அதுக்கும் ஏன் கேட்குறீங்க, அப்படியே புளிப்பு அந்த காரமும் சும்மா எப்படி தான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷெல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி செஞ்சாங்களோ தெரியலைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இது வந்து ஆறுச்சுன்னா நல்லா திக்காகும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே விறகு எரியாமே செஞ்சாச்சுங்க, நம்ம புளிஜாம் செஞ்சாச்சு, அடுத்து எரியாமே. பாருங்க நம்மளோட புளிஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸுகளும் உட்காந்துருக்காங்க, என்னை சுற்றி தான் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கடையில் வந்து எப்படி நம்மளுக்கு இந்த குச்சியில் வச்சு தருவாங்களோ அதே மாதிரியே தான் நான் குழந்தைங்களுக்கு வந்து வச்சு தர போகிறேங்க. அப்போ எங்கள் ஊருக்கு வந்து ஐஸ்காரவங்க வந்தாங்க, ஐஸ்காரவங்ககிட்ட வந்து கேட்டேன், அவங்க ஒரு 4 குச்சி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதிலெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், எப்படின்னு பார்க்கலாங்களா? பாருங்க இப்படி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இது தடவும் போது நம்ம வந்து கையில் எண்ணெய் எதுவும் தேங்காய் வந்து லைட்டாக தொட்டுக்கணும், அப்போ தான் நம்ம கைக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். மழை விழுகுதுடா, விழுந்துட்டு போகுது. முட்டாய் தின்னுட்டு இடத்த காலி பண்ணலாம். பாருங்க கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அவங்களுக்கு கொடுத்துடலாமா ஃபர்ஸ்ட்டு? சரி பாருங்க நம்மளோட சூப்பரான 90s கிட்ஸு புளிஜாமு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க நான் ஒரு 4 குச்சியில் தான் எடுத்து வச்சிருக்கேன், கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா ஒரு அதிசயமா இருக்குங்க. எல்லாரும் பாருங்க புளி மிட்டாய் எப்படி இருக்குது, சாப்பிடலாமா? இப்போ சாப்பிட்றலாங்க நம்ம, கொண்டாமா தான் எல்லாத்துக்கும். பாப்பா பாருங்க எல்லாரும் இலை எடுத்துட்டு வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்கோம். இலையில ஆளுக்கு புளிஜாம் வச்சல தங்கம். சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. இந்த பாப்பா வயசு ஏ எல்லாம் புளிஜாம் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த தம்பி இந்த நிசா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மலைக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இன்னும் காட்டு எல்லாத்தையும் நல்லா பாருங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க பிள்ளைகளாம் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க, அருமையாக இருக்கு. ருசியில் பேசுறதுக்கு வாய் கூட வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. உண்மையாலுமே வேற லெவலுங்க.
இதே மாதிரி புளிஜாமுன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் பாய் சொல்லுங்க. நல்லா இருக்கா? எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க. பாய் பாய் சொல்லு. நல்லா இருக்குல்ல?